3:14 வெளிப்படுத்தல. எல்லாரும் வாசிங்களேன். லவோதிக்கேய சபையினுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிறவர். ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அது மாம்சமாகி வார்த்தையாக புறப்பட்டு இயேசுவாக பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த இயேசுவானவர் சொல்லுகிறதாவது ஆமென் என்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் என்கிறவர் சொல்லுகிறார். உங்களுக்காக அப்படியே நடக்கும், அப்படியே செய்வார் என்பவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாலிபர்கள் நல்லா உற்சாகமா இருங்க, நல்லா ஒரு அனலா இருங்க. அதான் கர்த்தர் சொல்றார் பாருங்க, இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தியோ பிரச்சனை இல்லை. லிசன், இத்தனை நாள் எப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இந்த 2024 ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன சொல்றார் பாருங்க. 15 வசனத்துல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஒன்னா நீ குளிரா இரு, இல்லைனா அனலா இரு. ஒன்னா ஃப்ரிட்ஜ் நல்லா கூலா இருக்கணும், பிரீசர் அதை விட கூலா இருக்கும். தெரியுமா, ஒரு பொருளை உள்ள போட்டுட்டா 6 மாசம் 1 வருஷம் அது கெடாது. அப்படி குளிர், அப்படி ஒரு ஃப்ரீஸ் ஆயிருமா. எந்த பொருள், எந்த கரியத்துக்கு உள்ள போட்டாலும் சரி. ஆஸ்திரேலியால இருந்து எல்லாம் கறிகள் எல்லாம் வெட்டி 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 என்ன செஞ்சு பதப்படுத்தி ஃப்ரிட்ஜில் போட்டுருவாங்க, ஃப்ரீசரில் போட்டு பல வருஷம் மாசங்கள் இருக்கும். அதான் பல நாடுகளுக்கு கண்டெய்னர் அனுப்புவாங்க. அவங்க வந்து இங்கே ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேல் பண்ணுவாங்க. இதுதான், அது கெடவே கிடையாது. எப்படி உள்ள போடுறாலும் அப்படியே இருக்கும். அதான் ஃப்ரீசர். இன்னொன்று இருக்கு பாருங்க, அனல். அனல்ங்கிறது அனல் மின் நிலையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் பக்கத்தில் போனால் என்ன செஞ்சிருங்க, எல்லாம் கருகி சுட்டு போயிடும். அதான் அனல் மின் நிலையம். அனல்ங்கிறது சும்மா வீட்டில் இருக்கிற அனல் இல்லை. அந்த அனல் அந்த அவ்வளோ டிகிரியில் இருக்கும். அப்படியே எல்லாம் நெடியும். பெரிய இரும்பை என்ன செய்யும், அப்படியே வளைஞ்சு குழஞ்சு தண்ணி மாதிரி ஒழுகும். அந்த அளவுக்கு அனல். ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு அனலா இரு, இல்ல குளிராயிரு. ரெண்டு இல்லாம மெது வெதுப்பா தான் இருப்பாங்க, சாஃப்டா தான் இருக்குங்க. இப்படிதான் அவ்வளவுதான் முடியும். இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில 2 வாழ்க்கை வாழாண்டு அழைக்கல, ஒரே வாழ்க்கை. ஒன்றா நீ அனலா இரு, இல்லை என்று குளிராயிருது. அப்படி என்றால் நான் குளிரை பத்தி பேச விரும்பல. இந்த 2024 ஆண்டவர் உங்களை அனலா இருக்க விரும்புகிறார். என்றால் யோர்தானை நீங்க கடக்கணும்னா, எரியோவை தாண்டணும்னா, உனக்குள்ளே ஒரு அனல் கொண்ட அபிஷேகம் தேவை. அபிஷேகம் கிருபையை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அது உங்க அப்பாவா இருந்தா, அம்மாவா இருந்தா, அண்ணன் இருந்தாலும் சொல்லுங்க, அபிஷேகம் கிருபையை கொண்டு வரும் தம்பி. ஆமென். அபிஷேகம் விடுதலையை கொண்டு வரும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் பிளவுகளை மாற்றும். அபிஷேகம் பொறாமையை மாற்றும். அபிஷேகம் சண்டையை நீக்கும். அதற்கு தான் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகள் போல இறங்கி வந்தாரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் யார் மேலெல்லாம் இறங்கி வருகிறதோ அவர்களுக்காக கர்த்தர் அனலுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும். லவோதிக்கேயாவே, a church of Laodicea, you must be get anointed. ஃபயர் ஆயிருங்க. சபையை பார்த்து சொல்றாரு, சபையே நீ குளிரா இருக்காதே. சபையே, உனக்கு முன்பாக வாக்குத்தத்தமான தேசம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு முன்பாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக ஜாதிகள் எழும்புவார்கள், உன்னிலிருந்து ஜாதிகள் புறப்படுவார்கள். உன்னுடைய வியாபாரங்கள் பெருகும், உன் ஊழியம் பெருகும், உன் சுகம் பெருகும். உன்னை பார்த்து திரளான ஜாதிகள் இயேசுவின் ராஜ்யத்திற்கு வருகிறார்கள். ஆகவே அனலாயிரு, அனலாயிரு, அனலாயிருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சபையை. The church must be get ready for the next level. சபையானது அடுத்த யுகத்திற்குள்ளாக போகணும். அதுக்காக தான் பல வகையான ஜெபங்கள். இன்னைக்கெல்லாம் உபவாச ஜெபத்துக்கு நிறைய பேர் தேனிக்கு புறப்பட்டு போறீங்க. குட். பட் வாட் இஸ் தி பெனிஃபிட்? அப்படி முகாந்திரம் என்ன? ஏன்னா பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பஸ் புறப்பட போது பல ஊர்ல இருந்து வராங்க புறப்பட்டு. ஏன் அந்த பிரயாசப்படுறாங்க? ஏன் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாங்க?
புஷ் பண்ணி வாங்க, எப்படியாவது வாங்கன்னு சொல்லி why they are requesting, கெஞ்சி அநேகர் அழைச்சு, இங்க மாத்திரம் இல்ல பல இடங்கள் நடக்குது. ஏன்னா எப்படியாவது திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு நபரும் அனலாய் மாற வேண்டும். சொல்லுங்க, அனலாய் மாற வேண்டும். நான் எதுக்கு போறேன்? அங்கிருந்து 2 கிலோ ஐஸ் கட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு இல்ல, அங்கிருந்து என்ன தூக்கிட்டு வரணும்? அனலா வரணும். ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து வாலிப பிள்ளைகளை சேலஞ்ச் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் போறது ஆண்டவரே, நான் போனமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் அனலாய் வர வேண்டும் ஆண்டவரே, நான் அனலா வரணும் ஆண்டவரே. எனக்கு முன்பா இருக்கிற யோர்தானை தாண்டி அதற்கு பின்பாக இருக்கிற ஒரு ஆசீர்வாத தேசத்திற்குள் நான் நுழைய வேண்டும். என் சந்ததிகள் நுழைய வேண்டும், என் குடும்பம் நுழைய வேண்டும், என் பிள்ளைகள் நுழைய வேண்டும், என்னுடைய நண்பர்கள் நுழைய வேண்டும். அதற்கு என்னை ஆண்டவர் அனலா மாற்றுங்க. நான் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஒரு ஆசாரியனாய், ஒரு ஊழியனாய், ஒரு ஊழியக்காரனாய் மாற வேண்டும். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, நான் ஒரு ஊழியக்காரனாய் மாற வேண்டும். நான் எம்பிபிஎஸ் டாக்டர், பிஏபிஎல் அட்வொகேட் அல்லது பெரிய ஹை டெக்னாலஜி அல்லது ஆர்கிடெக்ட் அல்ல, நான் தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றுகிற சுமக்கிற ஊழியன். ஆமென். இந்த தாட்ஸ் உங்களுக்கு வந்தாதான் ஒருவன் எனக்கு அது செஞ்சா ஆண்டவர் சொல்லாரு, நானே கனம் பண்ணுவேன். எனக்கு ஊழியம் செஞ்சா அப்படின்னா, ஊழியன்னா இங்க செய்யறது ஊழியம் அல்ல, இது ஊழியமா இருந்தாலும் இது அழைக்கப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் லைஃப் மஸ்ட் பி அனாயிண்டட். உங்க பக்கத்துல இயேசுவை அறியாத நபர் வந்தா, அல்லது அசுத்தாவி பிடித்தவர்கள் வந்தா, அல்லது தேவனுடைய வார்த்தை தெரியாத வந்தா, உங்களுக்கு இருக்கிற ஸ்மெல்லு ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு பாஸ் ஆகுது கொஞ்ச நேரத்துக்கு, அது போல உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை வார்த்தை இருக்கே, அவங்க வாழ்க்கை அப்படியே அது மெல்ட் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் அனலாய் வைத்திருக்கிறார். அந்த ஆசையில மைண்டை நிரப்புங்க, அப்படி மைண்டை நிரப்புங்க, பாசிட்டிவா நிரப்புங்க. நான் அனல் உள்ளவன், என் ஆவி அனல் உள்ளது, என் வார்த்தை அனல் உள்ளது, என்னுடைய ஜீவியம் அனல் உள்ளது, எனக்கு உண்டான எல்லாமே அனல் உள்ளது. ஹல்லேலூயா. முட்டை அழகா இருக்கும், கோழி அழகா இருக்கும், ஆனா குஞ்சு பொரிக்கணும்னா they need some heat. அனல் தேவை. அந்த குஞ்சு பொரிக்கிற அளவுக்கு ஒரு ஹீட் தேவை. அங்க போய் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் போட்டு முட்டையில வெடிச்சு செதறிடும். அந்த குஞ்சு பொரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஹீட் தேவை. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பழுகி பெருகும்படிக்கு அனலாகும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. கோழி குஞ்சு ஒரு பெருக்க வேணும்னா அங்க ஒரு அனல் உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானே சொல்லுங்க. அங்க ஒரு ஆஃப் பாயில் ஒரு ஆம்லெட் வேணும்னா அங்க தோசைக்கல்ல ஒரு அனல் உண்டாகணும். புரியுது? ஒரு தோசை வேணும்னா எக் சைடு தோசை 2 சைடு வேகணும், ஒரு அனல் உண்டாகணும். ஒரு தந்தூரி வேகணும்னா ஆயில் இல்லாம அதுக்குள்ள கம்பியை குத்தி உள்ள விட்டா அது ஒரு அனல்ல வேக பாருங்க, இவ்வளவு நிமிஷத்துல அது வெந்து வெளியே வரும்னு அவனுக்கு தெரியும். அந்த அனல். அப்படி என்றால் எதுவுமே பாதியில எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நீங்க ஒண்ணா அனலா இருக்கணும், இல்லாட்டி குளிரா இருக்கணும். தட் இஸ் யுவர் சாய்ஸ். அது உங்களை சார்ந்தது. அனலுள்ள ஜீவியம், அனலுள்ள வாழ்க்கை, அனலாக வாழணும். ஆவி அனல் உள்ளது. அவர் அக்னிமயமானவன், அவர்களுடையவர், ஆல்பா ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர். அவர் தான் சொல்றாரு, லவோதிக்கேயா சபை, the church of new life, புதுவாழ்வு திருச்சபையே, உங்களை 2024 நான் அனலுள்ளவர்களாய் பார்க்க விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பிரதர், நீங்க யாரா இருக்கலாம், நீங்க கமிட் பண்ணுங்க. அவர் எப்படி, அவர் நல்லா இருக்காரா, நான் மாத்திரி அவரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. உங்க பிளேட்ல நீங்க சாப்பிடணும், உங்க பிளேட்டை நீங்க கழுவணும், உங்க பிளேட் சுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டு பால் சட்டி சுத்தமா இருந்தா உங்க பால் நல்லா பொங்கும். அவர் கழுவி வச்சுட்டாரு, நான் கழுவ வேண்டியது இல்லை. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்குரியதை நீங்க தான், எல்லாமே தான். அப்ப உங்கள் வாழ்க்கையில ஒரு அனல் தேவை. ஆண்டவர், நீ அனலாய் இருக்க வேண்டும். ஏன்னா அனல் இல்லாத வாழ்க்கையில அங்க நிறைய காரியம் சொல்லப்படுது. லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது அனல் இல்லாத எப்படி தெரியுமா இருந்தாங்க? 16 வசனம் சொல்லுது பாருங்க. அனல் இல்லாம, குளிராயும் இல்லாம, சும்மா அப்படியே ஏதோ வந்தோம் போனோம், நினைச்சப்ப போனோம், கிடைச்சப்ப பாத்துக்கலாம், அப்படிலாம் அங்கே இங்க இல்ல இல்லைங்க. ஆண்டவர் இந்த வருஷம் பாருங்க, சேலஞ்ச் எழுதி தர. கமான். ஆண்டவர் யார் என்பதை உங்களை கொண்டு நிரூபிப்பார், உங்கள் சரீரங்களை கொண்டு நிரூபிப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் யார் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆச்சரியப்படுறாங்களோ பொறாமப்படுவாங்க? சொல்லுங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ பொறாமப்படுவாங்க. அதான் பிசாசு செய்வான். இது எப்படி இதெல்லாம் உனக்கு நடக்குது, இது எப்படி இதெல்லாம் வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. அதுதான் உலகம். ஏனால் கர்த்தர் அப்படி செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க பிரதர்.
ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கும் என் வீட்டாருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்கும் என் வீட்டாருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இப்படி அனலுமின்றி குளிருமின்றி வாழ்ந்த ஒரு லவோதிக்கா சபையை, அது பரிதாபமாக இருந்தது. அது வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியல. அது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை அனுபவிக்க முடியாம அது பரிதாபமா இருந்தது. அது வெதுவெதுப்பா இருந்ததுனால அது என்ன செஞ்சாங்க, இருக்க முடியல. அது சாப்பிட்டாலும் வாமிட்டு வருது, நினைச்சா வாமிட்டு வருது. அதை வச்சிருந்து பிரயோஜனம் இல்ல. பிடிக்காத ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும். ஐயோ எனக்கு இது பிடிக்காதீங்க, தயவு செய்து கொடுத்துறாதீங்க, எனக்கு சேராதுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். வாயில துணிச்சா நமக்காக ஒழிக்குவாங்க. 2-5 நிமிஷம் வெளியே போயிட்டு அத்தனையும் வெளியே வந்துடும். அதுதான் லவோதிக்கா சபை அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் நடக்குதா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா எங்க டாடி என்னை தின்னு பாரு. இல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 14 வசனம் சொல்லுகிறது பாருங்க. லவோதிக்கா சபை சொல்லுங்க, என்ன சபை இது சொல்லுங்க? லவோதிக்கா சபை என்ன சொல்லுது? நீ நிர்பாக்கியம் உள்ளவன். அநேகருக்குங்க பாக்கியமே இல்லைங்க. கர்த்தர் ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆலயத்துக்கு போறேங்கிறாங்க, அல்லது அவங்க பிள்ளைகள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஜெபம் இருக்காது, அவங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்காது, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இருக்காது. ஜெபம் இருக்கு, வீட்டுல சினிமா இருக்கும். இதான் லவோதிக்கா சபை. ஜெபம் இருக்கும், சினிமா ஓடும். ஜெபம் இருக்கும், எல்லாமே ஓடும். அப்படி ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும். இது வேணும். எங்க கொஞ்சம் குளிரா இருக்கணுங்க, கொஞ்சம் அனலா இருக்கணும். இப்படி எல்லாம் வாழ முடியாது. எதற்கு இவ்வளவு பெரிய பூமியை, இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு? எதற்கு என்று சொன்னால் கர்த்தர் உனக்குள்ளே இருப்பதை நிரூபிக்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? இந்த 2024 தீர்மானம் பண்ணுங்க, உங்க வீடு தேவனுடைய வீடா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கையை ஊத்தி விரும்புறவங்க சொல்றேங்க, என் வீடு தேவனுடைய வீடா இருக்கணும். என் வீடு அப்பத்தின் வீடு. அதான் யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். ஆண்டவர் எல் ஷடாய் சர்வவல்லவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார். என்னை இஸ்ரவேல் சந்ததியாய் என்னையும் என் குடும்பத்தை மாற்றுகிறார். அவர் பெத்தேல் அப்பத்தின் வீடாய் இருக்கிறார். அவர் உங்கள் அப்பம், உங்கள் ரசம் அவராய் இருக்கிறார். உங்கள் பொருளாதாரம் அவராய் இருக்கிறார். என் வீட்டுக்குள்ள என்ன பொருள் இருக்கோ இல்லையோ, பெரிய டிவி இல்ல, சோபா இல்ல, பெரிய பெரிய வால் கிளாக் இல்ல, அல்லது பெரிய பெரிய அழகான நட்சத்திரங்கள் இல்ல, ஆனால் என் வீட்டிலே எல் ஷடாய் பெத்தேல் தேவனுடைய வார்த்தை, வல்லமை, அபிஷேகம், ஆராதனை, துதி எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். என் வீட்டிலே நிறைவான ஆகாரம் இருக்கிறது. Amen. Thank you Holy Spirit. அநேகருடைய வாழ்க்கை நிர்பாக்கியமாய் இருக்கிறது. ஏங்க நீங்க கோயிலுக்கு தானே போறீங்க? ஆமாங்க, ஆனா சரி இல்லைங்க. நிர்பாக்கியம். அநேகருடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கை தரித்திரம். அநேகருடைய வாழ்க்கை குருடு. லவோதிக்கா சபையை சொல்றேன். ஆனா 2024 புதுவாழ்வு திருச்சபையை உங்களை பிலதெல்பியாவை கர்த்தர் வைத்திருக்கிறோம். பிலதெல்பியா சபை ஆமென் சொல்லுங்க. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடி, என் வார்த்தையை கைக்கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் ஒருத்தியும் பூட்ட மாட்டான். ஆமென். So லவோதிக்கா சபை நிர்பாக்கியம். எங்க போனாலும் பாக்கியமா இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் யாருக்கும் சமாதானமா இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் யாருக்கும் அமைதியா இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் அவங்களை தேடி நல்ல காரியங்களை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது நிர்பாக்கியம். இந்த காலவெளியில ஆண்டவர் லவோதிக்கா சபை அனலா இருக்கணுங்கிறார். 2024 யோர்தான் உங்களுக்கு பிளக்கணுமா? அது தானா பிளக்காது. யோர்தானில் கால் வைக்கணும். யோர்தானில் கால் வைக்கிற ஆசாரியர்கள், ஊழியம் செய்கிற, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற மக்கள் தேவை. ஆமென். திறந்தீங்கன்னா நான் சொல்றேன், இதே பின்கோடுல கர்த்தர் உங்களுக்காக சொந்தமாக வைக்க பண்ணுவார். எல்லாவற்றையும் சொந்தமாக வைக்க பண்ணுவார். இருக்கிற இடங்களே செய்வார்.
நான் டிலே பண்ண அவர் டிலே பண்ணிட்டே இருப்பாரு. கர்த்தர் ஆராதிக்க போவா வாருங்கள்னு அத்தனை பேர் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. தாமதப்படுத்தி இருந்தா எகிப்தின் தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டது போல சங்கரிக்கப்பட்டிருக்கும். தாமதம் உடனே வெளியே வந்ததுனாலதான் இஸ்ரவேல் சந்ததியை தலைச்சல் தப்பிச்சாங்க. ஆமென். சோ ஆராதனைக்கு டிலே, ஆராதிப்பதற்கு டிலே, தேவனை தொழுது கொள்ள டிலே, இதெல்லாம் கர்த்தர் இத்தனை ஆண்டு விட்டார். இந்த ஆண்டு பாருங்க, யாரெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்ட்டு அதை மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணி அதுலயே ஊறிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், அரிசி ஊறுனா வடைக்கு எவ்வளவு நேரம் ஊறணும், இட்லிக்கு எவ்வளவு நேரம் ஊறணும், அல்லது சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் ஊறணும், அல்லது ஊறக்கூடாதா. இந்த ஊறுறது உங்களுக்கு தெரியுமே. ஊறுறதுனா ஊறுறது இல்ல, சோக் பண்றது, நினைத்து வைக்கிறது. கொஞ்சம் நினைச்சு வைக்கணும். கொஞ்சம் அழுக்கான துணியை எவ்வளவு நேரம் நினைச்சு வைப்பாங்க அழுக்கு போறதுக்கு. அது போல நீங்க எவ்வளவு தூரம் உங்க பிரசன்னத்தில், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே உங்களை மூழ்கி சோக் பண்ணி அப்படியே வச்சிருக்கீங்களோ, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. வீடுகளிலே அருவருப்பை கர்த்தர் விரும்பல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்காதப்பா, நீ பாக்கியவனாயிரும். அதான் சொல்ற, நீ பழுகி பெருகணும். யோசுவாவே, நீங்க பழுகி பெருகணும். யாக்கோபே, நீ யாக்கோபா இருந்த, நீ இஸ்ரவேலாய், ஏன்னா நீ பழுகி பெருகணும். ஆதியாகமம் 35:11 மீண்டும் சொல்ல, நீ பழுகி பெருகணும். இதுதான் ஜோஷுவாக்கும் அந்த சந்ததிக்கும், அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு போகும். நீ பழுகி பெருகிறதா அங்க போய் சேரும். அதான் சொல்றாரு யோசுவா. அதான் சொல்றாரு, அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல் ஷடாய், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்திருக்கிறேன், நீ பழுகி பெருகுவாயாக. பழுகிறது என்ன இங்கிலீஷ்ல? ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆமா, கனி கொடுக்கணும். சொல்லுங்க, ஒரு மரம் இருந்தா கனி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தனி மரமா வைக்கல, ஆண்டவர் கனி கொடுக்கிற மரமா வச்சிருக்க. ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளிகேஷன். நீ பழுகணும், பழுத்து பெருகணும். ஆமென் சொல்லுங்க. நீ பழுகணும். ஒரு மாங்காய், 2 மாங்காய், அந்த மாங்காய் மரம் வச்சா கொத்தா காய்க்கணும். ஒரு பப்பாளியை வச்சீங்கன்னா அப்படி கொத்தா காய்க்குது. அப்படி கொத்தா தான் ஒன்னா காய்க்கிறது இல்ல. கவனிங்க. அப்படின்னா அதற்கே அவ்வளவு ஒரு நீதி வச்சிருந்தாருன்னா, கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் பழுகி பெருக வேண்டும். ஒரு மாசம் 10-40 பப்பாளியை பறிச்சுட்டா மீண்டும் அடுத்து மறுபடியும் வந்துருது, மறுபடியும் பூ காய் மறுபடியும் பழுக்குது. எப்படி இது? இதுதான் தேவன் வைத்திருக்கிற நியமம். ஏதோ ஒரு முறை பழுத்து பெருகி அறுவடை செஞ்சுட்டா அப்புறம் வருஷம் பூரா நிர்பாக்கியமா, தரித்திரமா, பிரச்சனையா வாழ்றது இல்ல. ஒவ்வொரு நாளும் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவரே, என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும், come on follow me, என்னை நேசிக்கும், நான் உம்மை நேசிக்கிறேன், எல்லாரும் சொல்லுங்க. come on, எல்லாரும் பாடுங்க. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எல்லாரும் சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. come on. ஆராதிப்பேன் உம்மை நான் பெற்ற தாயும் என் நண்பர்கள் யார் என்னை தள்ளினாலும் எனக்கு உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் என்னை வெறுக்கையிலும் எனக்காக ஒருவர் எனக்கு முன்னே போகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானுக்கு முன்னே போகிறது, யோர்தானிலே போகிறது. அதான் வசனம் சொல்லுது, உனக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஆக நீ பயப்படாதே.
If you want to start business, you start yourself. நீ கால் எடுத்து வைக்கணும். நீங்க கால் எடுத்து வைக்கணும். அதுக்கு என்ன தேவை? அனல் தேவை, அபிஷேகம். ஆண்டவரால் வழிநடத்தப்படணும். ஆண்டுடைய அபிஷேகம். பரிசுத்தாவியை பெற்றவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அனலா இருப்பாங்க. எப்ப அனலா இருப்பாங்க? பரிசுத்தாவியில் நிரம்பி இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படியே அனலா இருப்பாங்க. தேவ பிரசனம் வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே, என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. சண்டே கிளாஸ்ல பாடணும், அது உண்மை. அவருடைய அபிஷேகம் உள்ள வர வர உங்க முகத்தில் இருக்கிற சாயல், அந்த டயர்டு மாறிடும், அந்த சுருக்கம் மாறிடும், அந்த கருப்பு மாறிடும், அல்லது அந்த வேதனை மாறிடும். உங்களுக்குள்ள தெய்வீக பிரசன்னம். கர்த்தர் அப்படிதான் செய்வா. மோசேயின் முகத்தை பார்க்க முடியல. 80 வயசுல வந்து இருக்கிறான். அடுத்த ஒரு 40 120 இயர்ஸ்ல 100 வயசுல முகம் எப்படி இருக்கும் பாருங்க. மோசேயின் முகத்தை பார்க்க முடியல. அவ்வளவு ஷைன் ஆகுது. அதான் ஏசாயால சொன்னார் 61, நீ எழும்பி பிரகாசி. You must arise and shine. நீ எழும்ப வேண்டும். யோசுவாவே நீ எழும்பணும். சபையை எழும்பணும். குளிர விட்டு எழும்பு. படுத்திருக்கிறது தொட்டு எழும்பு. யோசுவாவே, மோசே மரித்து போனான், நீ எழுந்து யோர்தானுக்கு போ. நீ எழுந்து போகணும். குளிர விட்டு எழும்புங்க. பின்மாற்றத்தை விட்டு எழும்பு. சாபத்தை விட்டு எழும்பு. பொய்ய விட்டு எழும்பு. தேவ பக்தியில வாழ்க்கை விட்டு எழும்பு. பரிசுத்தாவிலே எழும்பு. ஆவிலே எழும்பி நின்னார் பேதுரு. அது வரைக்கும் இயேசுவை மறுதலித்தார். இயேசு எனக்கு தெரியாது, அவரை நான் பார்க்கல, அவரை நான் ஐயோ எனக்கு அவர் கூட இல்ல அப்படின்னு அத்தனை அற்புதங்களை பார்த்த பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேல் வந்த பொழுது, ஓ ஹல்லேலூயா, அக்கினியாய் மாறின பொழுது 11 பேர் கொடுத்து அதே எருசலேமிலே எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஒரே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. அப்படிப்பட்ட ரட்சிக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் பேதுருவை பயன்படுத்தினார். அனலுள்ள வாழ்க்கை தான் பேதுரு. ஆமென். சோ பேதுருவா எழும்புங்க. இவ்வளவு நாள் நம்ம மறுதலிச்சோமா, அல்லது தெரியாம இருந்துட்டோமா, அல்லது சாக்கு பாக்கு சொன்னோமா, லவோதிக்கேய சபையே பரவாயில்ல, எழும்பு, குளிரை விட்டு எழும்பு, நீ அனலா இருக்க வேண்டும். அதான் பேசின சபையின் தலைவர்கள், மூப்பர்கள் உங்கள் குடும்பத்திற்கு அனலா இருக்கணும். நாட் ஒன்லி மூப்பர், ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு ஆண்களும் குடும்பத்திற்கு அனலா இருக்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்களுடைய சிந்தனை, உங்கள் யோசனைகள், உங்கள் பக்தி, உங்கள் வேத வாசிப்பு, தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் நீங்கள் யோர்தானிலே நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி சுமப்பதை உங்கள் குடும்பம் பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது அந்த அனல் உங்கள் குடும்பத்தில் பற்றி எரியும். அவங்க வீட்டுல படுத்து தூங்க மாட்டாங்க. முழு ஜெபத்துக்கு ஆண்டவரை தேடி வருவாங்க. எந்த ஜெபத்துக்கு வீட்டுல இருக்க மாட்டாங்க, கர்த்தரை தேடி வருவாங்க. என்றால் அனலுள்ள வாழ்க்கை சும்மா இருக்க விடாது. ஒரு தீங்க பத்த வச்சீங்கன்னா இங்க பிடிக்கிற தீ அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். அதுங்க அப்படி வெளியே போயிடும் அணைக்காட்டினா. அதுதான் அனல். அதுதான் அனல். உங்க வீட்டுல ஜெபம் இல்லாட்டினா அவர் போயிட்டு வரட்டும், என்னால முடியாது. அரையானா, நாலனா, ஒரு நாள், அல்லது என்ன பெருசா ஒண்ணு நம்ம சம்பாதிக்கல, சின்ன சின்ன வேலை செய்யறோம். அதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நாம் உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க பிள்ளை ஸ்போர்ட்ஸ்ல மேன்மையா, நான் பார்த்திருக்கேன் எத்தனை சவுத் ஆப்பிரிக்கன்ல எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ், பிலிவர்ஸ், பாஸ்டருடைய சன்ஸ், அவங்க வீட்டுல நான் தங்கி இருக்கிறேன். நான் சொல்ல முடியும். 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். 2010, 2026, 24, 23 வருஷம்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் எப்படி தெரியுமா? கர்த்தரை தேடினார்கள். கர்த்தரை தேடினார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் வீடுகளிலே இருந்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானுக்கு அப்படி முன்ன போகுது. பின்ன வந்த திரள் கூட ஜனம் பயப்படவே இல்லை. காரணம், இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிருந்தா பாருங்க, அவங்க கையில தான் இருந்தது. அவங்க கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலே பெட்டி வெயிட்டா இருக்குது. 4 பேர் 6 பேர் தூக்கிட்டு வராங்க. வெயிட்டோடு உள்ள இறங்குறாங்க. உள்ள எடுத்துட்டு போயிரும். அதான் உண்மை. ஆனால் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தார். கால் பட்ட மாத்திரத்திலே சரித்திரம் சொல்லுது 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் அப்படி குவியெல்லாம் வருமா, தண்ணி பூரா அப்படியே மலமார் அப்படி நின்றுச்சாங்க. ஓ ஆமென். 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் நின்றுச்சான். எப்படி?
அனலுள்ள வாழ்க்கை. கர்த்தர் சொல்கிறார், இந்த காலவேளையில நீங்க அனலாம் பாருங்க. பாரம்பரியமா வாழ்ந்தீங்க, நம்மை நாமே ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆகவே பாரம்பரியமா வாழ்ற காலத்துல பெந்தெகோஸ்தே சபையில ஒரு பாரம்பரியம் இருக்கு. எல்லா சபையில ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்துல வாழவில்லை. ஆவிக்குரிய என்று சொன்னால் அது பெந்தெகோஸ்தே சபை அல்ல. அவன் ஆவியிலே அகமகிழ்கிற, ஆவியிலே தேவனோடு பேசுகிற, ஆவியை வெளிப்படுத்துகிற, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவியார். நிறைய குடும்பங்களை பாருங்க, பெந்தெகோஸ்தே குடும்பங்களை பார்க்கிறோமே, அநேக பிள்ளைகள் வாழ்க்கப்படல, விடவா நிக்கிறாங்க, தருதலையா நிக்கிறாங்க, அநேகர் வாழல. காரணம் பெந்தெகோஸ்தே சபைதான், குடும்பம் தான். ஆனாலும் அங்கே அனலுள்ள வாழ்க்கை இல்லை. ஆகவே அனலுள்ள வாழ்க்கை வாழதான் கர்த்தர் ஆவிக்குரியவர்களை அழைத்திருக்கிறார். பெந்தெகோஸ்தேவை அழைக்கல, ஆவிக்குரியவர்களை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நான் அனலாய் மாறணும். இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன்னு பரவாயில்ல, நான் அனலா மாறணும். நீ அனலா இருந்தீனா, நான் உனக்கு செய்யறது அங்க நல்லா இருக்கு பாருங்க. ஆண்டு அந்த கால வேளையில ஆண்டவர் யோசுவாவை அனலாய் மாற்றினார். யோசுவா எழுந்து புறப்பட்டான். ஆசாரிகளை மூப்பர்களை கூப்பிடுறான், எல்லாம் கெட் ரெடி ஆகுங்க, நமக்கு முன்னே இருக்கிற பாலும் தென் ஓடுகிற தேசம் இருக்கு, அதை சுதந்திரிக்கணும்னா இந்த யோர்தானை பிளக்கணும். எல்லாரும் காலமே எழுந்துருங்க. அதான் வசனம் சொல்லுது. எப்பொழுதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ, மெடிடேட் பண்றோமோ, ஹல்லேலூயா, எப்பொழுதெல்லாம் தியானம் பண்றோமோ, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நினைச்சு பேசுறோமோ, when we read, when we meditate, நம்ம எப்பொழுது செய்யும் பொழுதெல்லாம் அப்பொழுதெல்லாம் ஒரு கீழ்ப்படிதல் வரும். அதான் சொல்லுகிறது. when you speak real, when you read the real, when you meditate, automatically you will obey to the promise. இது எசேக்கியா பிரான்சிஸ் சொல்றார், எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானம் பண்ணி, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தியானம் பண்ணி அதைவே எனக்கு முன்பாக பாலும் தென் ஓடுகிற தேசம், எனக்கு முன்பாக வெற்றி இருக்கிறது, எனக்கு முன்பாக சுதந்திரம் இருக்கிறது, இவர்கள் என் மூலமாய் ரட்சிக்கப்படுவார்கள், இவர்களை சபைக்கு நேராக நடத்துவேன், தேவனுக்கு நான் நடத்துவேன், இவர்கள் ஞானஸ்நானம் பெற வைப்பேன். இதுதான் ஊழியம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். என் பிசினஸ் முக்கியம் இல்ல, பிசினஸ் செய்யற இடத்துல அங்கேயும் தேவனுடைய ஆளுகையை காண்பிப்பேன். என் மூலமாய் திரள் கூடிய ஜனம் இயேசுவை ஆராதிக்கும், நம்பும். அப்படிங்கிற அந்த மெடிடேட் பண்ணீங்கன்னா you automatically நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருவீங்க. ஆமென். அது கீழ்ப்படிஞ்சிட்டா அது பழகி பெருகுகிற அனுபவம். நான் வெறும் பணத்தை பத்தி பேசல. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். தேவனுடைய அபிஷேகம் என்பது பெருகத்தான் வர நாட்கள்ல பணம் எத்தனை லட்சம் கையில் வச்சாலும் பத்தாது, எல்லாம் டிஜிட்டல். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மாத்திக்கலாம், அவ்வளவுதான். நீங்க பணத்தை வச்செல்லாம் வேலை செய்ய வேண்டியதில்லை, சும்மா போனா போதும். பணம் இல்ல, நிமிஷத்துல எல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு, உங்க வீட்டுல எல்லாரும் நாங்க சம்பாதிக்கிறோம், எல்லாம் நல்லா பணம் வருது, அல்லது என் பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, அடுத்து அவங்கள காரியம் பார்க்கணும். நான் சொல்றேன், ஆண்டுடைய சமத்துல எதுவோ ஒரு அற்புதம், பணம், அற்புதம் மணி, அல்லது பணத்துல ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்க கையில இருக்கிற 5 அப்பம் 2 மீனை உங்க வீட்டுல வைங்க, வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு கொடுத்து அனுப்புங்க, கொண்டு வந்து பண்ணுங்க. ஏதோ வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்துக்கிறது இல்ல, நீங்க கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. கொண்டு வரணும், அர்ப்பணிக்கணும், அது பெருகுவதை பார்ப்பீர்கள். இதுதான் உங்கள் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரம், பாலைவனம் எல்லாம் இறைச்சி கேட்கிறாங்க. அங்க இறைச்சி கிடைப்பது ரொம்ப கஷ்டம், அத்தனை பேருக்கு போய் வாங்க முடியாது. ஆனால் தேவன் சர்வ வல்லவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர், சமுத்திரத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் எல்லா மச்சங்களுக்கும் ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்லியும் செய்யாமற் போவதில்லை, அது அப்படியே நடக்கும். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்றார்ல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரு கீழ்காற்றை அனுப்பினார், சமுத்திரத்திலிருந்து அத்தனை காடைகளும் பாலைவனத்தில் வந்து விழுந்தது, அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.